ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனல்ல பார்த்தோன்னா வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இமேஜ் எடிட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இந்த சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஏஐ கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. நீங்க இந்த கேன்வா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கேன்வா டுட்டோரியல் சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 20+ வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து கேன்வா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த கேன்வா அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க கேன்வா வந்து லாகின் பண்ணலைன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பெஸ்ட் வே. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண கேன்வா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். ஜஸ்ட் நீங்கள் கேன்வாவை லாகின் பண்ணோன்னா கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே யுவர் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் கேன்வா ஏஐன்னு சொல்லிருக்கா. ஜஸ்ட் இந்த கேன்வா ஏஐ அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. இங்கே பக்கத்தில் சோசியல் மீடியா ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இந்த டிசைன் ஃபார் மீ பக்கத்தில் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக் கவர், ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் சொல்லி இந்த மாதிரி பிக்சலோட வந்திருக்கும். இதில் எது உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இப்போ கிரியேட் பண்ண போற பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் அட்வர்டைஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சென்டர் போஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா அழகா ப்ரெசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து தந்தோம். ஜஸ்ட் இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுடே, லேண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுத்துருக்கு. இன்கேஸ் இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, டிசைன்ஸ் எனக்கு பிடிக்கல, இன்னும் எனக்கு டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா கீழே மோர் டிசைன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுல இருந்து நீங்க ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா மோர் டிசைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த போஸ்டர் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு இந்த வந்துருச்சுங்களா. ஜஸ்ட் நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சென்டர் இங்கே வந்திருக்கு. எனக்கு இப்படி வேணாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே அந்த லெட்டர் வந்துருச்சா, ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிக் இருக்கு பாருங்க. இந்த டிக் கொடுத்தோம்னா ஏற்கனவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீ கோர்சஸ் மாதிரி இருக்கா. இதே போஸ்டர்ஸை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரைட் சைடு யூஸ் கேன்வா எடிட்டர் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா நீங்க கேன்வால போயிட்டு இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறணும். இந்த டெக்ஸ்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்றது, டெக்ஸ்டோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ண சொன்னேன். ஒன்ஸ் இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இந்த அப்ளைட் அவங்களோட வெப்சைட் இருக்கு. இங்கே போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட வெப்சைட் போகணும், ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இந்த ரைட் சைட் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அகைன் இந்த டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டா JPG ஃபார்மேட்டான்னு கேட்கும். PNG ஃபார்மேட் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஏஐ இமேஜையும் உங்களால ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். இதே இங்கேயே போயிட்டு பேக்ரவுண்ட் கலரை மாத்த நினைச்சேன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல போயிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் இந்த கலர் இருக்கு, எனக்கு வேற கலர் வேணும்னு நினச்சுன்னா ஜஸ்ட் இங்கே ஏகப்பட்ட கலர் இருக்கா, இதில் போயிட்டு இப்போ இந்த கலர் எனக்கு வேணும்னு நினச்சுன்னா அந்த கலரை சூஸ் பண்ணீங்கன்னா போதும்,
அந்த கலருக்கு தகுந்தாப்புல கீழே அந்த போஸ்டர் டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுங்க. இந்த கேன்வான்ற பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைனர் இந்த சோசியல் மீடியாஸ் இந்த இமேஜ் போஸ்டர்ஸ் எடிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க போட்டோஷாப்ல போயிட்டு இதெல்லாம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இங்க பாருங்க மில்லி செகண்ட்ல பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சா. இந்த மாதிரி தாங்க கேன்வா யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.